ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இனி நம்ம சேனலில் நான் எந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2025 வருஷம் வெளியான கிரைம் த்ரில்லர் படமான ராபர் அப்படின்ற ஒரு படத்தை தான் நம்ம விமர்சனம் பண்ணலாம். இந்த படத்தில் டேனியல் அண்ட் போப், தீபா சங்கர், ஜெயபிரகாஷ் மற்றும் சென்ராயன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஒரு புதுமுகம். இந்த படத்தின் இயக்குனர் தான் எஸ்.எம். பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, கதை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ பேசுவோம். அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் ஒரு நல்லா படித்த பையன் சொல்ல முடியாது, படித்த பையன் படித்ததுக்கப்புறம் வில்லேஜில் வேலை கிடையில. ஆனால் மனுஷனுக்கு பேராசை மட்டும் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து நம்மளும் ஒரு பெரிய மில்லியனர் ஆகணும், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும், அப்படியே 10 ஃபிகரோட விஜய் மல்லையா மாதிரி ஃபோட்டோ எடுத்து கேலண்டர் வீட்டில் மாட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆசையில் இருக்கிறாரு. ஆனால் வில்லேஜில் இருந்து என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏப்பா ஐடியில் படித்தவங்களாம் வேலையை விட்டு விவசாயம் பார்த்துக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுங்களாம் எவ்வளோ நாள் விவசாயம் பார்க்குறானுன்னு தெரியல. ஐடி ஜாபை துறந்து விட்டு அப்படின்ற மாதிரி பெரிய தியாக திருவிழாக்கு மாதிரி இவங்களெல்லாம் லேபிள் பண்ணுகிறானுங்க. எது ஐடி படிக்கணும், எது விவசாயம் படிக்கணும்? அதுக்கு ஐடி படிக்கிறது பதிலாக விவசாயத்தை பற்றி படிச்சுட்டு ஒழுங்காக பண்ணலாம்ல. இதெல்லாம் தெரியாது, பாராட்டுறாங்களாம். சரியா, நான் அவுட் ஆஃப் கதை போகிறேன், அவுட் ஆஃப் டாபிக்கே போயிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்காம இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையன் ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணுறான், அம்மாட்ட சண்டை போட்டுட்டு, நான் ஊரில் சென்னையில் போய் நான் உழைக்க போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சென்னையில் ஒரு வேலை கிடச்சி, ஒரு பிபிஓவில் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணுறான். அங்கே வரும்போது அங்கே சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை பார்க்குறான். பொண்ணுங்களாம் ரொம்ப மாடர்ன் ஆகுறாங்க. ஆனால் இவனை மட்டும் யாரும் சட்டை பண்ணுறதே கிடையாது. ஏன்னா பையன் பெருசாக காசு இல்லை. அதனால வர வருமானத்தில் கொஞ்சம் காசு அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஒரு பேச்சுலர் லைஃப் வாழ்ந்துனுங்கிறான். இருந்தாலும் பேராசை யாரை விட்டுச்சு, காசு பத்தலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், செயின் ஸ்நாச்சிங் பண்ணலாம். ஏன்னா செயின் ஸ்நாச்சிங் பண்ணால் ஏகப்பட்ட லட்சத்தில் பணம் பார்க்கலாம். அதனால சென்னையில் தான் காசு இல்லைன்னுவாங்க. ஆனால் ஜுவல்லரிகளில் பயங்கர கூட்டமாக இருக்கும். கழுத்தில் கிலோ கணக்கில் தங்கம் போட்டிருப்பாங்க. இவங்களை ஆட்டையை போட்டாலே போதும்னு சொல்லி ஒரு திருட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு ஒரு என்ன பண்ணுறாரு, எல்லார் கழுத்தில் இருக்கிற செயினையும் அறுத்து அங்கே ஒரு லோக்கலில் ஒரு சேட்டை ஒரு ஃப்ரெண்டு பூச்சி வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட கொடுத்து ஒரு ஜாலியாகிறாரு. காசு வருது, அவரோட கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணுங்களை உசார் பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு, 2 லட்சத்துக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாரு. பயங்கர அமோகமான வாழ்க்கை போயினுக்குது. திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக போய் அந்த சேட்டுகள் வைப்பார்ல, இந்த திருட்டு நகை வாங்குற சேட்டு திடீர்னு செத்து போயிடுறாரு. செத்து போனதுக்கப்புறம் அந்த கடையில் வேலை செய்கிற இன்னொரு ஓனர் என்ன பண்ணுறாரு, உன்ன மாதிரி திருட்டு நகைலாம் வாங்க மாட்டேன்பா, நீ என்கிட்டலாம் வராது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அந்த கடையில் வேலை பார்க்குற இன்னொருத்தன் ஒரு தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க பாரு, இவன் வாங்க மாட்டான், இதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டு போகிறான், அவர் மிகப்பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் டேனி அண்ட் போப். அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக இந்த திட்டு வேலை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கேங் வச்சு ஒரு பெரிய மாஃபியாவே ரன் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், திருடுற நகையெல்லாம் டேனி அண்ட் போப் இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட டீம் கிட்ட கொடுத்து காசாகிறான். இந்த மாதிரி காசாக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டேனிக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் வந்துருது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய நகையை கேட்குறாரு. அதுக்கேற்ற ஊதியத்தை இவர்கிட்ட கொடுக்கறது கிடையாது. அதனால இவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி கடைசியில் என்ன ஆகுது, யார் ஜெயிக்கிறாங்க, ஹீரோ ஜெயிக்கிறாரா இல்லை டேனி ஜெயிக்கிறாரா அப்படின்றதான் மீதி கதை. ஏற்கனவே இந்த கதை எங்கேயோ கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்ரோன்னு ஒரு படம் வந்தது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி. பாபி சீமா அவர்கள் வில்லனா நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த படத்தோட கதை தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தின் ரைட்டரான ஆனந்த் கிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் ரைட்டரும் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால சேஃபர் சைடா ஏற்கனவே ஒரு கதை இல்லை, அந்த கதையை எடுத்து முடிச்சிருக்கோம், எல்லாம் மறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துருப்பாரு. ஆனால் படம் பார்த்த அத்தனை பேரும் இன்டர்வியூலே சொல்லிட்டாங்க, இது பார்க்க மெட்ரோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அந்த மெட்ரோ படத்தோட கதை தான் என்ன, அதில் பாபி சிமா நடிச்சிருப்பாரு, இதில் டேனி அண்ட் போப் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ மீதி கதை என்னன்றதை படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சீக்கிரமாக ஓடிடியில் வந்துடும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை என்னதான் மெட்ரோ படத்தோட கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. எதனாலனா இந்த படம் ஒரு புதுமுகத்தோட படம். ரெண்டாவது இது எப்படியும் கொஞ்சம் போர் அடிச்சிருப்பானுங்க, லவ்வுக்குன்னு போயிடுவானுங்க, சாங்ஸ்ன்னு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரை மனசோட தான் போய் தேட்டரில் உட்காந்தேன். ஆனால் படம் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நிமிஷம் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபீல் கொடுத்தது. சரி, ஏதோ ஒரு டப்பா படம் தான் அப்படின்னு பார்த்தா போக போக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்க்ரீன் பிளே. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். இதையும் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த படத்தோட கேரக்டரைசேஷன். அதாவது ஒரு கேரக்டர் இந்த நடிகர்களில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்க எவ்வளோ முக்கியத்துவம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத தனித்தனியாக விளக்கி ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. அதனால எந்த கேரக்டரும் இந்த படத்தில் வரது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரம் தான். சென்ட்ராயெல்லாம் கண்டிப்பாக வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. காமெடியெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். டேனியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடியாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சிறப்பான வில்லத்தனம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரையும் நம்ம சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்தை ஒரு ரசிக்கும் தன்மையாக தான் இருந்தது படம் ஃபுல்லாக நான் பார்க்கும்போது. ஸோ அதனால இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் போக போக படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போதே படம் ரொம்ப த்ரில்லிங்காக போக ஆரம்பிச்சிடும். ஜெயபிரகாஷ்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால இந்த படம் ஒரு நல்ல தரமான படம் தான் சொல்லுவேன். ஸோ நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்ச ஹீரோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் எமோஷன் கனெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெரராக பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் வேற லெவல் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சரியாக படாமல் இருந்தது. ஏன்னா அது அவரோட ஃபர்ஸ்ட் படம், அதனால அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டெரராக
நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவரோட கேரக்டர் நல்லா உள்வாங்கி அவர் பண்ணியிருந்தாருன்னா இது வந்து வேற லெவலில் இருந்திருக்கும், அவரோட கெரியருக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படம், ஒரு ராபரி படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தேட்டரில் ஓடுதா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் ஓடிடியில் கூடிய சீக்கிரம் வந்துடும். தேட்டரில் ஓடினாலும் போய் பாருங்க, தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம் தான். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.